என்று சொல்லி அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறார். அவர் இப்போ தான் கற்றாங்கெரியோம்பி களியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமை முற்றாவெந்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரே பற்றா பாவமே என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் பாடியது போல 3000 அந்தணர்கள், 3000 மாளிகைகள், 3000 வேதிகள், 3000 ஆகுதிகள் அங்கு இருந்தது என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படியே அதை நினைத்து கொண்டு பார்க்கிறார், அப்படியே உருகுகிறார். அவர் இப்பரிசா இருக்க எனக்கு எய்தல் அரிது என்று அஞ்சி, இப்படியெல்லாம் அங்கே இருக்குமே, நமக்கு அங்கே போகிறதுக்கு அரிது என்று அஞ்சி அப்பதியின் மதில் புறத்தின் ஆறாத பெரும் காதல் ஒப்பரிதாய் வளர்ந்தோங்க உள்ளுருகி கைதொழுதே செப்பரிய திரு எல்லை வளம் கொண்டு செல்கின்றார் அப்படின்னா, அப்படியே அந்த திரு எல்லை வளமாக வந்து அந்த ஒரு கோபுரத்தினுடைய அந்த மதில் புறத்தினுடைய ஒரு எல்லையில தெற்கு வாயில்னு சொல்லுவாங்க, அப்படியே அந்த இடத்துல வந்து அப்படியே இருந்துக்கிறார். வேற உள்ள போக முடியல அவரால். இந்த இப்பரிசா இருக்க எனக்கு எய்தல் அரிது என்ற அப்பதியின் மதில் புறத்தின் ஆறாத பெரும் காதல் அப்படின்னார். அப்படி ஆறாத பெரும் ஒப்பரிதாய் வளர்ந்தவங்க உள்ளுருகி கைதொழுது, அப்படியே உள்ள உருகி கைதொழுது கொண்டு அந்த எல்லை வலம் கொண்டு செல்கின்றார். உள்ளுருகினா பெருங்காதல் வளர்ந்தோங்க என்றதனால் மெய்ப்பறிவு சிவன் கலல்கே விளைத்த உணர்வனில் பெருங்காதலாய் விளைந்த ஆசை இன்னபடித்தென்று சொல்ல முடியாத அளவு அப்படிங்கிறார். அவ்வளவு ஆசை இப்போ அவருக்கு பெருமான் மேல. ஆனா உள்ள போக முடியல, விட்டு நீங்கவும் முடியல. அதான் ஒரு தேனா ஒரு பாத்திரத்துல தேன் இருக்கு, இந்த தேனடைந்த பண்டத்தை ஒரு எறும்பு எப்படி சுத்தி சுத்தி வருமோ அது மாதிரி சுத்தி சுத்தி வராராம். இன்னொன்னு, ஒரு தாய்ப்பசு உள்ளுக்குள்ள இருக்கு, அந்த தாய்ப்பசு உள்ள கட்டிட்டு கன்றுக்குட்டியை வெளியில விட்டுட்டா அது எப்படி சுத்தி 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 வருமா அது மாதிரி அந்த தில்லையினுடைய எல்லை அப்படியே சுற்றி கொண்டே வந்துட்டு இருக்கிறார். உள்ள போக முடியல. அதை எப்படி அந்த தாய்ப்பசுவை காண வேண்டும் என்ற அந்த கன்று அலைவது போல அப்படியே சுற்றி கொண்டே வருகிறார். இப்பதான் வந்து பெருமான் பார்க்கிறார். மீண்டும் மன்றில் நடம் கும்பிடுவது எவ்வண்ணம் அப்படி இருந்துட்டு வலம் கொண்டு வர்றாரு. இவ்வண்ணம் இரவு பகல் வலம் செய்தங்கெய்தறிய அவ்வண்ணம் நிலைந்தழைந்த அடித்தொண்டர் அயர்வெய்தி மைவண்ண திருமிடற்றார் மன்றில் நடம் கும்பிடுவது எவ்வண்ணம் என நினைந்தே ஏசரவினோடும் துயில்வார். என்னன்னா, இப்படி இரவும் பகலும் வலம் செய்து கொண்டு அங்க வருகிறார். அப்படி அவ்வண்ணம் நினைந்தழிந்த அடித்தொண்டர்னர், அடித்தொண்டர்னா திருவடி பற்றி விடாத தொண்டர். யாரு? நாயனாருக்கு நந்தனார். திருவடி பற்றி விடாத தொண்டர் அயர்வெய்தி, அவருக்கே அப்படியே அயற்சி ஆயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல. மைவண்ண திருமிடற்றார், அப்படியே நீலகண்டத்தையுடைய பெருமான் எழுந்தருளில் இருக்கக்கூடிய அந்த மன்றில் நடம்